பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 33 அதிகாரம் 19வது வசனம். கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. சரி, கர்த்தருடைய கண் யாரு மேல நோக்கமா இருக்கும்? நீதிமான்கள் மேல நோக்கமா இருக்குன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. யார் நீதிமான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீதினா உண்மை, மான் அப்படின்னா மனுஷனை குறிக்குதுங்க. உண்மையாவும் நேர்மையாவும் ஏசப்பாக்கு பிரியமான காரியம் செய்யற மனுஷங்களை தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் மேல நான் நோக்கமா இருக்கேன், உனக்கு என்ன செய்யணுமோ நான் உன் வாழ்க்கையில செய்யற மகனே மகளேன்னு சொல்லி ஏசப்பா உங்களை பார்த்து தாங்க சொல்றாரு. நம்ம நீதிமானா வாழ்றோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா நம்ம டிவி பாக்குறோம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறோம், மொபைல் போன் யூஸ் பண்றோம், நிறைய காரியங்கள் இந்த உலகத்துல பண்றோம். அந்த காரியங்கள் பண்ற அந்த கேப்ல பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாவத்தையும் செஞ்சுறாங்க. அப்படி பாவம் செய்யும்போது நீதிமானா இருக்கிற நம்ம என்ன பண்றோம்? பாவிகளா மாறிட்டோம். மகனே மகளே, இந்த உலகத்துல நிறைய அசுத்தங்கள் காரியங்கள் எல்லாமே இருக்குமா? அதெல்லாம் நீ செய்யாம நீ நீதிமானா வாழ்றதுக்கு முயற்சி எடுன்னு சொல்லி இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. அப்படி முயற்சி எடுக்கிற பிள்ளைகளா நீங்க இருக்கீங்கன்னா, என்னுடைய கண் உங்க மேல நோக்கமா இருக்கு. உங்களுக்கு நான் என்ன செய்யணுமோ உங்க வாழ்க்கையை